சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். லாஸ்ட்டாக 3rd அத்தியாயத்தில் சாய்பாபாவோட தாய் உள்ளம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை எடுத்துக்காட்டுற விதமாக ஹேமந்த் பந்த் நம்மள் கூட எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஹேமந்த் பந்த் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 1916ஆம் ஆண்டு அந்த வேலையிலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு தர பென்ஷன் காசு அவரோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவருக்கு பத்தலை. இப்படி இருக்கச்சு அவர் ஒரு நாள் குரு பூர்ணிமா அதுவுமே ஷீரடி போகிறாரு. அப்போ அவர் எதுவுமே சொல்லாமையே அவருக்கு தெரிஞ்சவர் சிஞ்சி சனிகர் அப்படின்றவர் பாபா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, பாபா அவரை தயவு செஞ்சு கொஞ்சம் அன்போடு அவரை உத்து கவனிங்க. அவருக்கு வர பென்ஷன் பணம் அவர் குடும்பத்தை நடத்துறதுக்கு அவருக்கு பத்தலை. அவரோட குடும்பமும் பெருசாகிட்டே போகுது பாபா. நீங்கள் பார்த்து அவருக்கு வேறு எதனா வேலை இருந்தால் கொடுங்க பாபா, அவரோட மனக்குறையை தீர்த்து வைங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அவருக்கு ஒரு புது வேலை கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் இவர் இப்போ என்ன பண்ணட்டும், என் கூட இங்கே இருந்து எனக்கு உதவியாக இருக்கட்டும். அவருக்கு சாப்பாடுக்கு எந்த ஒரு குறையும் வராது. அவருக்கு எப்போவுமே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட கவனம் எல்லாமே என் பக்கம் மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு மதப்பற்று அற்றவராக இருக்கணும் அவர். அதே மாதிரி இந்த தேவையில்லாத வஞ்சம் வச்சிட்ருக்கவங்க கூடலாம் பழக்கம் இல்லாதவராக இருக்கணும். இது எல்லாமே இருந்து அடக்கமாக இருந்து அகங்காரத்தெல்லாம் காலுக்கு அடியில் வச்சு அமைதியோட தூய்மையான எண்ணத்தோடு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் எல்லையற்ற பேரின்பத்தை பெறுவார் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. இதிலிருந்து பாபா நம்மளுக்கு என்ன சொல்ல வராருன்னா, இந்த ஜாதி மதம் அப்படின்ற பிரிவுலாம் இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்றதாங்க சொல்கிறாரு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரோஹில்லாவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நம்மளுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது பாபா எல்லாரையும் அரவணைப்பாருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை இதில் வந்திருக்கு. அதாவது ரோஹில்லான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருப்பான், நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பானான். அவன் பார்க்குறதுக்கே அவனோட தோற்றம் எப்படி இருக்கும்னா ஒரு காளை போன்ற வலிமை உடையவனாக இருக்கிறான். இவன் பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு வந்திருக்கான். அவன் பார்த்திங்கன்னா அவன் அணிஞ்சிருக்க கூட எப்படி இருக்குன்னா கஃப்னி தான் அவனுமே அணிஞ்சிருக்கான். பாபா மேலே இருக்க அன்பால் அவன் பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கிடுறான். அவன் பார்த்திங்கன்னா இரவும் பகலும் குரான் ஓதுவான். அதுவும் அவன் குரான் படிக்கும்போது ரொம்பவே சத்தமாக படிப்பானா. அது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. ஷிரடியில் இருக்க மக்கள் பெரும்பாலும் பகல் நேரத்தில் வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு பொழுது சாய்தான் ரிட்டன் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவன் படிக்கிற அந்த சத்தம் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. கொஞ்ச நாள் அவங்களும் பொறுத்திருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியல. ஸோ அதனால் பாபா கிட்ட முறையிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுதலை பாபா கவனிக்கல. அதுக்கு பதிலாக பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் கவனிக்க வேண்டியது உங்கள் வேலையை தான், ரோஹில்லாவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹில்லாவுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்கா. அவங்க மனைவி பார்த்திங்கன்னா என்னையும் ரோஹில்லாவையும் தொந்தரவு செய்கிறாங்க. ஆனால் ரோஹில்லா எப்போ இந்த குரான் ஓதுறானோ அப்போ அவங்க மனைவியால் உள்ளே நுழைய முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் மன அமைதியும் மகிழ்ச்சியோடனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மை என்னென்னா ரோஹில்லாவுக்கு மனைவின்றவங்களே ஃபஸ்ட்டு கிடையாது. பாபா மனைவி அப்படின்னு குறிப்பிட்டது ரோஹில்லாவுக்கு இருக்க அந்த துர்புத்தி, அதாவது கெட்ட எண்ணங்கள், இதை தான் அவர் மனைவியாக சொல்லியிருப்பார். கடவுளை நம்ம தொழுகை செய்யும் போது நம்மளை எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் நம்மக்கிட்ட அண்டாது. அதுவும் நம்ம ரொம்பவே அதை கத்தி ஒரு பயபக்தியோடு சொல்லும் போது கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்றது தான் பாபா கான்செப்டை இவ்வளோ ஷார்ட்டாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் எல்லாரும் ரோஹில்லாவோட இந்த இதுவை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, போக போக இது எல்லாமே தானாகவே மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பார். எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாபாவின் இனியதும் அமிர்தத்தினையொத்த வார்த்தைகளும்.
ஒரு நாள் மதியானம் பார்த்தீங்கன்னா ஆரத்திலாம் முடிஞ்சு அடியவர்கள் வந்து அவங்களோட இருப்பிடத்துக்கு வந்து திரும்பி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாபா வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் எந்த இடத்துல வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா உங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செய்கிற எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் அந்தரங்க ஆட்சியாளனாக உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கிறது நான் தான். இதெல்லாம் கேட்ட உடனே ஹேமத் பந்துக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கடுத்து என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக என்னோடய குருவை தவிர வேறு யாருக்கும் நம்ம வந்து பணிவிடை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து தீர்மானிக்கிறாரு. அந்த குருன்றவர் நம்மளோட சாய்பாபா தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அரசாங்க வேலையில் இருந்தேன், ஆனால் அது வந்து குறுகிய காலம்தான். ஆனால் பாபாவுக்கு நான் சேவை செய்ய வந்துட்ட பிறகு நான் ரொம்பவே சுதந்திரமாக ஆயிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் முன்கூட்டியே பாபா வந்து எதிர்கால கணிப்பில் கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கடுத்து என்னோடய வாழ்க்கையை மனப்பூரணமாக நான் வந்து பாபாக்கே வந்து சேவை செய்யறதுக்காக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதனா தூக்கம், சோம்பல் இல்லை வேறு எதனா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்தால் இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த சச்சரிதத்தை படிக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி படிக்கிறச்ச நம்மளோட பக்தி வந்து ரொம்ப இயற்கையானதாக இருக்குமா, அது மூலயமா நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான சீட்ஸ் எல்லாமே நம்ம மனசில் வந்து விதைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவனாக இருப்பதை போல் சாய்பாபா நம் அனைவரின் உள்ளமெனும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாருங்க. ஸோ இதோட இந்த அத்தியாயம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் ஷீரடி விஜயத்தை பற்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமத் பந்த் வந்து இந்த அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ நம்ம இதோட 4வது அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.